ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் நெக் போர்ஷனில் நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது ரெஃபரன்ஸ் பிக்சரில் போட் நெக்கில் இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு யூ நெக்கில் கேட்டிருந்தாங்க. யூ நெக் வந்து நல்ல டீப் நெக்கு 11 இன்ச் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெட்லைன் இருக்குது பார்த்திங்களா, நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே இந்த ஃபுல் ஒர்க் வர மாதிரி கவர் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நெக்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்லைன்லேருந்து 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா டாட்டட் லைன் மாதிரி நெக்லைனை சுற்றி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் மாறாமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் நெக்லைன்லாம் எந்த ஒரு ஜரி ஒர்க்குமே இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் கலர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வந்து சாரியில் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு சில்வர் கலர் சரி தான் வருது. நெக்ஸ்ட்டு சாரீ கலருமே ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன் ஷேடு. அந்த ஷேடில் வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே நான் லவங்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய கட் பீடு, ஹாஃப் டியூபு, சம்கீஸ் ப்ளஸ் வந்துட்டு சில்க் த்ரெட்டு, கிளிப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வந்தது தான். நம்ம ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் போதும். அதே மாதிரி இந்த கிளிப்பை சுற்றி நான் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு லூப்பாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது எல்லாமே நான் வந்துட்டு ஆரி நீடில் தான் பண்ணினேன். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சு ப்ளஸ் வந்து இந்த ஸ்டிச்சு எல்லாமே இதை எப்படி பண்ணங்கிறத நான் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் நெக்லைனில் ஷோல்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பூவை நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த பூ இதோட ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm இருக்க மாதிரி, டயாமீட்டர் வந்து 12 mm வந்துடும். ஓகேங்களா? அந்த சைஸில் ட்ரா பண்ணி நம்ம இந்த ஒர்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஹாஃப் சர்க்கிள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஹாஃப் சர்க்கிள் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி தான் கண்டினியூ பண்ணது. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வர பூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே வந்துச்சுன்னா இந்த ஏஜில் வரும். அடுத்தது இந்த ஏஜில் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லவங்கம் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக தான் போட்டேன். அதாவது ஃபுல் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இந்த பீடு ஜர்தோசி ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் போட்டேன். நம்ம முன்னாடியே போட்டோம்னா நமக்கு வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கும் மற்ற ஒர்க் எல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டு லவங்கம் ஸ்டிச் எதுவாக இருந்தாலும் அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு மாட்டாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஒரு சில ஒர்க்கில் நம்ம முன்னாடியே ஃப்ரெஞ்ச் நாட் போட வேண்டிய அவசியம் வரும். அதுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் இந்த ஒர்க்கிலலாம் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணால் போதும். ஸோ நீங்கள் நெக்லைன் எந்த அளவுக்கு கரெக்டாக ட்ரா பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த ஒர்க் ஃபினிஷிங்குமே ரொம்ப நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த நெக்லைனில் இந்த கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் அடுத்த ஷார்ட்ஸில் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓரளவுக்கு இந்த ஒர்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த லூப் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணேன், இந்த ஒர்க் இது எப்படி பண்ணேன்